சீரக சம்பா பிரியாணி மசாலா. இது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வெறு சாப்பாடு மிக்ஸ் பண்ணா பிரியாணி ஏறும். மறக்காம ஸ்லிம்ல வச்சு பொறுமையா வருங்க. எக்கானது கொண்டு கறியிடக்கூடாது. கறிகிருச்சு அப்படின்னா பிரியாணியோட வாசனை வராது. இதுதான் எக்ஸாக்ட் ஜீரக சம்பா பிரியாணியோட மசாலா. மாஸ்டர் ஸ்டைல்ல ஜீரக சம்பா பிரியாணியோட மசாலாவை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய பேர் இது வந்து சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம மக்களுக்கு தெரியணும். நீங்களும் உங்க வீட்டுல ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரியே பிரியாணி மசாலா ரெடி பண்ணணும்னா இந்த மசாலா ரெடி பண்ணிக்கிங்க. இதுதான் பிரியாணி மசாலாவோட ரகசியம். இந்த ஒரு மசாலா இருந்தா போதும், எல்லா வகையான பிரியாணியும் சமைக்கலாம். இருந்தாலும் ஜீரக சம்பா பிரியாணிக்கு இந்த மசாலா ரொம்பவே ஸ்பெஷலான மசாலா. என்னென்ன மசாலா எவ்வளவு தயாரிக்கணும் அப்படின்றத கரெக்டா மெஷர்மெண்டோட சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கங்க. குறிப்பா இந்த மசாலா எல்லாம் அரைச்சு இதுல இருந்து 1 கிலோ பிரியாணிக்கு எவ்வளவு மசாலா எடுக்கணும்ன்றதையும் தெளிவா சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கங்க. என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா சுருள் பட்டை. இந்த சுருள் பட்டை இருந்தாதான் இந்த மசாலாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சுருள் பட்டை எப்படி இருக்கும்னா, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுருண்டு 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 இருக்கும், தெரியுதுங்களா? இந்த சுருள் பட்டை தான் வேணும் நம்மளுக்கு. நார்மல் பட்டை நீங்க எடுக்க கூடாது. அப்படி நார்மல் பட்டை தான் இருக்கு அப்படின்னா நார்மல் பட்டை பாதியும் சுருள் பட்டை பாதியும் எடுத்துக்கங்க. டோட்டலா நம்மளுக்கு பட்டை தேவைப்பட வேண்டியது 40 கிராம் வேணும். அதுக்கப்புறமா கிராம்பு. இந்த கிராம்புலயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். சம்பத்கான் நீங்க வாங்க. சம்பத்கான் கிராம்பு வாங்கும் போது எப்பவுமே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுல பூ இல்ல, இதுல பூ இருக்கு, தெரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு கிராம்பு வந்து எப்பவுமே பூவோட வாங்கிக்கிங்க. அப்பதான் நல்ல வாசனையாவும் காரமாவும் இருக்கும். பூ இல்லாத வாங்கினீங்கன்னா காரமா இருக்காது. நீங்க வாங்கும் போதே கடைக்கார்ட்ட செக் பண்ணி வாங்கிக்கிங்க. ஆயில் நீக்காத கிராம்பு வாங்குங்க. ஆயில் எடுத்துட்டாலும் ஃப்ளேவர் கம்மியா. ஆமா, கிராம்புலயும் வந்து ஆயில் எல்லாம் எடுப்பாங்க. ஆயில் எடுக்காத கிராம்பு எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதா, பார்க்கறது கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கும், அது வந்து ஆயில் எடுக்காத கிராம்பு. ஆயில் எடுத்த கிராம்பு வந்து பார்க்கறது கொஞ்சம் பிளாக்கா இருக்கும். நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் பாருங்க. ஒரு பக்கம் இருக்கிறது ப்ரௌனிஷா இருக்கா, இது ஆயில் எடுக்காது. இன்னொரு பக்கம் இருக்கிறது வந்து பிளாக்கா இருக்கா, இது ஆயில் எடுத்தது. கிராம்போட அளவு வந்து 10 கிராம் வேணும். நட்சத்திர பூன்னு சொல்லுவாங்க, அன்னாச்சி பூ. இந்த அன்னாச்சி பூ பாத்தீங்கன்னா 20 கிராம் வேணும். ஜாதி பத்திரி. இந்த ஜாதி பத்திரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஜாதிக்காக்கு மேலேயே இருக்கும். ஜாதிக்கா வேற, ஜாதி பத்திரி வேற, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஜாதிக்கான்றது இதுதான். இந்த ஜாதிக்காக்கு மேல இப்படி ஒரு பூ ஒன்று இருக்கும். இதுக்குள்ளதான் வந்து இந்த பூ வளரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி இருக்கும் பூ. இதுக்குள்ள வந்து அந்த கொட்டை இருக்கும். ஜாதிக்காய் 4.5 கிராம், ஜாதி பத்திரி 5 கிராம். இதுதான் ஜாதி பத்திரி, இது ஜாதிக்காய். சோம்பு 20 கிராம், ஏலக்காய் 30 கிராம், கல்பாசி 7 கிராம், பிரியாணி இலை 7.5 கிராம், மிளகாய் தூள் 100 கிராம், மல்லித்தூள் 50 கிராம். மிளகாய் தூள் தான் போடணும், மல்லித்தூள் தான் போடணும் கிடையாது. நீங்க மிளகாவும் போட்டுக்கலாம், மல்லியாவும் போட்டுக்கலாம். ஆனா வந்து ரெண்டுமே நல்லா வறுத்து அரைக்கணும். குறிப்பா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குல்ல, இதை வந்து நீங்க வறுக்க கூடாது. நல்ல வெயில்ல காய வச்சு டைரக்டா நீங்க அரைச்சிட வேண்டியதுதான். நீங்க வறுத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு அரோமா லாஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால நல்லா காய வச்சு நீங்க வறுத்தீங்கன்னா போதுமானது. இல்ல எங்களால வெயில்ல காய போட முடியாது, நாங்க வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னா மறக்காம ஸ்லிம்ல வச்சு பொறுமையா வருங்க. எக்கானது கொண்டு கறியிடக்கூடாது. கறிகிருச்சு அப்படின்னா பிரியாணியோட வாசனை வராது. சம்பத்கான், பிரியாணி வாசனை வரலன்னா எப்படி இருக்கும்? வாசனை வரலன்னா பிரியாணி மாதிரியே இருக்காது, தக்காளி சோறு ஆயிரும். அதனால சம்பத்கான் சொன்ன மாதிரி தான், அது ஒரு விதமான தக்காளி சோறா மாறிடும். இப்போ இந்த மசாலா எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து காய வச்சு வச்சிருக்கோம். இப்போ இதை அரைக்க போறோம். அரைக்கிறதுலயும் ஒரு பக்கம் இருக்கு, எப்படி அப்படின்றத பாருங்க. நல்ல மிக்சியில் இந்த மாதிரி பட்டையை உடைச்சி போடுங்க. அது கூடவே கல்பாசி, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய், ஜாதிப்பத்திரி, சோம்பு, இது கூடவே இந்த ஜாதிக்காய் இருக்குல்ல, இதை மட்டும் இப்படி போடக்கூடாது, நல்லா இடிச்சு தான் போடணும். ஏன் அப்படின்னா இது மட்டும் அரையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். சம்பத்கான், இதை வந்து என்ன பண்றீங்கன்னா சின்ன பேப்பர் இல்லைன்னா சாக்கு எல்லாச்சும் போட்டு இடிச்சு எடுத்துட்டு வாங்க. இதோ தட்டி எடுத்துறேன். பிரியாணியில நல்லா இப்படி உடைச்சு போடணும். உடைக்காம நீங்க முழுசா போட்டீங்க அப்படின்னா அரையாது. கடைசி வரைக்கும் அது பிரியாணி இலையவே தான் இருக்கும் உள்ள. அவ்வளவுதான். ஜாதி பத்திரி இந்த மாதிரி உடைச்சிருக்கணும். போட்டாச்சு. ஜாதிக்காய், ஜாதி பத்திரி இல்லை, ஜாதிக்காய். அவ்வளோதான். இதை போட்டுட்டு மிக்ஸி எப்போவுமே அரைக்க கூடாது. பல்ஸ் மோடு இருக்கு இல்லையா, அந்த பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். பல்ஸ் மோடுன்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே இருக்கு பாருங்க, இந்த 1 2 3 இருக்கு பாருங்க, அதில் அரைக்காம இந்த பீன் இருக்கு இல்லையா, இதில் அரைக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா மசாலா நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. எதனால இந்த பல்ஸ் மோட போடுறோன்னா, பிரியாணி இலை இருக்கு பாருங்க, அந்த பிரியாணி இலை வந்து வெயிட் இல்லாதது, அதனால மேலேயே தான் நிற்கும், அரைக்காது. இந்த பல்ஸ் மோடு போட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேஜ். இதுக்கப்புறமா நம்ம நைஸாக இதை அரைக்கலாம்.
மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சம்பகான் வாசனை எப்படி இருக்கு? அடடா ஸ்மெல்ல சூப்பராக இருக்குது. அப்படியே பிரியாணி ஸ்மெல் அப்படியே தூக்குதா. இது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடடா வெறு சாப்பாடு மிக்ஸ் பண்ணால் பிரியாணி ஆயிரும். இந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணணும். அதாவது அந்த சுருள் பட்டை தான் இருக்கணும். சுருள் பட்டை இல்லை அப்படின்னா நார்மல் பட்டை பாதி, சுருள் பட்டை பாதி இருக்கணும். இந்த கிராம்பு இருக்கு இல்லையா, கிராம்புக்கு மேலே பூ இருக்கணும் கண்டிப்பாக. அதெல்லாம் கவனமாக நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஜாதி பத்திரினா என்ன, ஜாதிக்கானா என்னன்னு தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. குறிப்பாக இப்போ இன்னொரு ஐட்டம் நம்ம சேர்க்க போகிறோம், மல்லித்தூள். அது கூடவே மிளகாய் தூள். சம்பல்கான் ரெண்டையும் நல்லா கலக்குங்க, நல்லா கலக்குங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் வரும். இந்த மசாலாவை வச்சு அப்படியே எத்தனை கிலோ பிரியாணி பண்ணலாம்னா கிட்டத்தட்ட 20 கிலோ சீரக சம்பா அரிசியை போட்டு நம்ம பிரியாணி பண்ணலாம். இன்னைக்கு அதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். இதோட வீடியோ தனியாக வரும், நீங்கள் பாருங்க. அப்போ நீங்கள் 1 கிலோ மட்டும் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ போடணும் சம்பல்கான்? 15 கிராம் பிரியாணி மசாலா போட்டால் போதும். ரைட். இதுலேருந்து ஒரு 15 கிராம் மட்டும் பிரியாணி மசாலாவை எடுத்து நீங்கள் போட்டு சமைக்கணும். காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் காரமாக தான் இருக்கணும். மிளகாய் காரமாக இருந்துச்சுன்னா பிரியாணி டேஸ்ட் மாறிடும். இதுதான் எக்ஸாக்ட் ஜீரக சம்பா பிரியாணியோட மசாலா. குறிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் சீரக சம்பா பிரியாணியோட மசாலானா என்ன, அது எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நம்ம மக்களுக்கு தெரியணும், எல்லாரும் சமைச்சு நீங்க வீட்டுல சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சீக்ரெட் ரெசிபி மசாலாவை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சம்பகான் சொல்லுங்க. இதுல 15 கிராம்னா எப்படி, 15 கிராம்னா எப்படி எடை போட்டு வீட்டுல எடுக்கிறதுன்னு யோசிப்பாங்க. நிறைய பேர் வீட்டுல ஸ்கேல் இருக்காது. அதேதான். இப்போ இது நார்மலா நம்ம வீட்டுல வச்சிருப்போம் ஸ்பூனு. இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, நல்லா இப்படி கோபுரம் மாதிரி எடுத்துக்கங்க, 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் அந்த கோபுரத்தில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கங்க, ஒரு 3/4 ஸ்பூனு. 1.25 ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் 1 கிலோ பிரியாணிக்கு.